ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. சைத்தான், யமன், கொலை, ரத்தம்னு ஒரே நெகட்டிவான டைட்டில் படம் எடுத்துட்டு வந்த நம்ம முன்னாள் மியூசிக் டைரக்டர், இந்நாள் மூவி எடிட்டர் விஜய் ஆண்டனி அவர்களோட ரோமியோ பட கதை என்னன்னா, நம்ம விஜய் ஆண்டனி ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் பணக்காரர். அவருக்கு வயசு 30 கடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் மேடம் நாளினி ரவி படத்துலையும் ஒரு ஹீரோயின், வாய்ப்பு தேடிட்டு இருக்க ஹீரோயின், எப்படியாவது பெரிய ஸ்டார் ஆகிடும்ன்ற கனவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சில காரணங்களால நம்ம விஜய் ஆண்டனிக்கும் மிர்னாலி ரவிக்கும் அரேஞ்சு மேரேஜ் நடந்து முடியுது. இவங்க 2 பேரும் சென்னைக்கு தனி கொடுத்தனமும் வந்துடுறாங்க. இதன் பிறகு நம்ம மிர்னாலி ரவி ஹீரோயின் ஆனாங்களா இல்லையா? நம்ம விஜய் ஆண்டனி கல்யாணத்துக்கு பிறகாவது மிர்னாலி ரவியை கரெக்ட் பண்ணாரா இல்லையா? கடைசியா இந்த படத்துல இருக்க மற்ற சென்டிமெண்ட் ட்ராக்ஸ் என்ன, சர்ப்ரைஸ் இல்லாத சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் லீலா அறிவழகன் அருமையான பயணம் இவள். நான் விஜய் ஆண்டனி அவர்களோட ரோமியோ. இந்த படத்தோட கதை புதுசானா புதுசு இல்லை, திரைக்கதை விறுவிறுப்பா இருந்துதானா அதுவும் இல்லை, படத்துல ரிவீல் ஆகிற விஷயங்கள் நமக்கு சர்ப்ரைசிங்காவோ இல்லை ஷாக்கிங்காவோ இருந்துதானா அதுவும் கண்டிப்பாகவே இல்லை. ஆனால் இந்த படம் நம்மளை ஏன் எதுக்கு எப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சந்தோஷத்தையும் ஒருவித சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கண்டிப்பாக தரும். அதனால் நீங்கள் இந்த ரோமியோ படத்தை தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கோ அண்ட் வாட்ச் இமீடியட்லி வித்தவுட் எனி ஃபர்தர் டிலேன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நகருவோம். ரோமியோ படத்தின் ஹீரோவா நம்ம சலீம் விஜய் ஆண்டனி அவர்கள். அவர் நல்லா நடிக்கலைன்னு நாம் யாருமே சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நடிப்பை ட்ரால் பண்ணுற முதல் ஆளாக எப்போவுமே அவர் தான் இருப்பார். இந்த படத்துலையும் அவர் நடிப்பை அவரே பல இடங்களில் கிண்டல் பண்ணுவார். மற்ற கேரக்டர்ஸும் அவர் நடிப்பை கலாய்ப்பாங்கன்னு இருக்கிறதால நம்மளோட வேலை கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. பட் கடந்த ஒரு சில படங்களாகவே அவர் லுக்கு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கோட்டிங் போட்ட ஃபீலிங் எனக்கு தருது. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு படத்தின் ஹீரோயினா நம்ம மிர்னாலினி ரவி. இங்கே என்னென்னா, நான் படத்தில் தொடங்கி இப்போ இந்த ரோமியோ படம் வரைக்கும்னு விஜய் ஆண்டனியோட பெரும்பாலான படங்களில் வர ஹீரோயின்ஸ் ஒன்று புது முகங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா நடிப்பில் விஜய் ஆண்டனிக்கே டஃப்பு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைனா நல்லா நடிக்கிற ஹீரோயின்ஸு கூட விஜய் ஆண்டனி படங்களில் தன்னோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நடிக்காமல் இருந்திருப்பாங்க. இது தானாகவே நடக்குதா இல்லை விஜய் ஆண்டனி அவர்களோட விருப்பத்தின் பேர் நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்துலையும் நம்ம மிர்னாலினி ரவி அவர்களோட நடிப்பு அதே மாதிரி தான். அவங்க இதுக்கு முந்தின நடித்த படங்கள்லையும் பெரிய அளவில் நடித்ததில்லை. இந்த படத்துலையும் அவங்க சுத்தமாகவே நடிக்கலை. ஏன்னா இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே உயிரை கொடுத்துலாம் நடிக்க ட்ரை பண்ணலை. அதுவே ஒரு வித ஸ்பூஃப் எலமெண்ட்டாக மாறி அதையும் நாம் ஒரு வகையில் ரசிக்கிறோம். அதனால் இதுவும் ஒரு வகையில் ஓகே தான். நெக்ஸ்ட்டு நம்ம யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் ஷாரா போன்றவங்க பெரும்பாலும் பாடி ஷேமிங் காமெடியை தான் எப்பவும் போல் படம் முழுக்க பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில இடங்களில் நம்மளை உண்மையிலேயே வயிறு குழுங்க சிரிக்க வச்சுருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபரூக் ஜே பாஷாவோட ஒளிப்பதிவு மற்றும் அண்ணாதுரை விஜய் ஆண்டனி அவர்களோட எடிட்டிங், இது ரெண்டுமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. கூடவே ஸ்டண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் WWE மிஞ்சிற அளவுக்கு கையே மேலே படாத மாதிரி ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அதன் மூலமாக சினிமா ஸ்டண்ட்ஸையும் ட்ரால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது எனக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக படத்தோட இசை மற்றும் பின்னணி இசை கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏனே தெரியல, எனக்கு அந்த முழு திருப்திக்கான ஃபீலிங் மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் வரலை. மேபி பார்க்க பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி கேட்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமானு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் டைலாக்ஸ் மற்றும் பாடல் வரிகள் இது ரெண்டுமே சிம்பிளாக இருந்தது, சிறப்பாகவும் இருந்தது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்னென்னு கேட்டால் ப்ரெடிக்டபிலிட்டி மற்றும் ஃபெமிலியாரிட்டி. இதே மாதிரி கதை மற்றும் திரைக்கதையோட நாமளே எண்ணற்ற படங்களை பார்த்துருப்போம். அப்படி பார்த்த படங்களில் வந்த பெரும்பாலான சீன்ஸ் இந்த படத்தில் ரிப்பீட் ஆகுது. அடுத்து என்ன நடக்க போகுது, கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் தான். அடுத்து எப்பவும் போல் படத்தில் லாஜிக் இல்லை, தங்கச்சி சென்டிமெண்ட் ட்ராக் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, ஒரு சில சீன்ஸ் மற்றும் பாடல்களை கட் பண்ணியிருக்கலாம், அதன் மூலமாக பட டியூரேஷனை குறைச்சிருக்கலாம்னு இந்த படத்திலிருந்து பல குறைகளை பக்கமாக சொல்லிகிட்டே போக முடியும். பட் இது எல்லாத்தையும் கடந்தும் கூட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் நம்மளை ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் எலமெண்ட்டுமே இல்லாமல் படம் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் பாஸாக போகணும்னா இந்த ரோமியோ படத்தை தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.